சில பேர் பாத்தீங்கன்னா யாரை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்கங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா வந்துட்டு நம்மளுக்கு கொண்டு இது எதுவுமே நடக்கலையே, நம்மளுக்கு கொண்டு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு உட்காந்து புலம்பிட்டு இருக்கதை பார்க்கலாம். இதுக்குதான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு எல்லார் கையிலயும் ஒரு ஒரு பலூன் கொடுத்தாங்கங்க. பலூன் கொடுத்துட்டு அந்தந்த பலூன்ல அவங்க நேம் எழுத சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அழகா தன்னோட நேம் எழுதினாங்க. எழுதி முடிச்சோடனே அந்த டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா பலூனையும் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பலூனும் மேல போய் பறந்து நின்றுதுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டீச்சர் என்ன சொன்னாங்க, நீங்க எல்லாரும் போயிட்டு உங்க பேர்ல இருக்கிற பலூனை போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் தேடுறாங்க. ஒன்னு எடுக்கிறாங்க தம் பலூன்ல, அடுத்தது எடுக்காங்க தம் பலூன்ல, அப்படியே போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1 hour ஆச்சுங்க. ஸ்டூடெண்ட்ஸால தன்னோட நேம்ல இருக்க பலூனை எடுக்கவே முடியல. உடனே டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுட்டு, இங்க பாருங்க, இப்போ வந்து நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா உங்க கையில உங்க நேம்ல இருக்க பலூன் கிடைச்சிடும்னு சொன்னாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க கையில ஒரு பலூன் கிடைக்குதுல, அந்த பேர் இருக்கவர்கிட்ட போயிட்டு உங்க கையில இருக்க பலூனை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதே மாதிரி கையில கிடைச்சது யாரு பேருன்னு பார்த்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல அவங்க கையில அவங்க பேரு வச்ச பலூன் கிடைச்சதுங்க. இது எதுக்கு சொல்றாங்கன்னா, நீங்க ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போனா அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் சக்சஸ் ஆவீங்க. நன்றி, வணக்கம்.